மகாபாரத போர்ல துரியோதனன் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாரு. என்னடா சொல்ற, துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு தப்புகள் பண்ணிருக்காரு, அப்படி இருந்து எப்படி சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு நீங்க கேப்பீங்க. மகாபாரதத்துல நடந்த ஒரு சின்ன நிகழ்வு சொல்ற கேளுங்க. ஒரு முறை துரியோதனன் அரண்மனையில இல்லாத சமயம் கர்ணனும் துரியோதனன் மனைவியும் சேர்ந்து தாயம் விளையாடுவாங்க. விளையாட்டுல கர்ணன் ஜெயிக்கிற நிலைமையில இருப்பாரு. அப்ப அந்த சமயம் தான் துரியோதனன் அரண்மனைக்கு வருவாரு. அந்த காலத்துல பெரியவங்க வந்தா எழுந்திருச்சு நிக்கிறது வழக்கம். அந்த மாதிரிதான் துரியோதனன் மனைவி துரியோதனை பார்த்ததும் எழுந்திருச்சு நிப்பாங்க. ஆனா விளையாட்டுல தோல்வி அடைய போறோம்னு தெரிஞ்சதும் பாதியிலே எழுந்திருச்சு நிக்கிறாங்கன்னு கர்ணன் அவங்க சேலையை பிடிச்சு இழுப்பாரு. சேலையோட நூல இருந்து மணிகள் செதறும். அப்போ அந்த சமயம் தான் துரியோதனன் அரண்மனைக்கு வருவாரு. துரியோதனை பார்த்ததும் கர்ணனும் துரியோதனன் மனைவியும் தலை குனிஞ்சு நின்னாங்க. ஆனா துரியோதனன் சிரிச்சுக்கிட்டே, நான் மணியை எடுக்கவா இல்ல கோர்க்கவான்னு கேட்பாரு. இந்த நிகழ்வு அவரோட மனைவி மற்றும் கர்ணன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்லுது.